சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AutoCAD 3D ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம விசிபிள் பண்ணும்போது அது எந்த மாதிரியான வியூல விசிபிள் பண்ணணும், பிளஸ் ஒயர் ஃப்ரேம்ல எப்படி வைக்கணும், அதை கிளையண்ட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம எந்த வியூல வச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு 3D மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3Dயாக சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம யூசிஎஸ் ஐக்கான் மட்டும் XY டைரக்ஷன் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகேங்களா, நார்மல் வியூ இந்த மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து இந்த 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி XY இந்த டைரக்ஷனில் வச்சிருக்கேன். இப்போ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆஃப்செட் பண்ணுறேன். ஒரு 1 ஃபீட்டுக்கு ஆஃப்செட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் போர்ஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 5 ஃபீட் கொடுத்துருக்கேன். அடுத்து ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இப்படி வெளியில் கொண்டு வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகும். இப்போ இதை வந்து நான் வந்து ஷேடட்ல வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே விசிபிள் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். அட் தி சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோல் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு செல்ஃப் மாதிரி காட்டணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 ஃபீட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேடட்ல வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆயிருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இது நீங்கள் கிளைண்ட்டுக்கு விசிபிள் பண்ணும்போது ஹிட்டன்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஹிட்டன்ல வச்சு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சில இதில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2Dயே இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது 3D வியூவில் வேண்டாம், அதாவது ஷேடட்ல வேண்டாம், பட் 2D ஒயர் ஃப்ரேம் மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா 2D ஒயர் ஃப்ரேமில் வைக்காதீங்க. ஒயர் ஃப்ரேமில் வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க லைன்ஸும் விசிபிள் ஆகும். அதனால ஹிட்டன்ல வச்சு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க வியூ உங்களுக்கு ஹோலா என்னாலும் உங்களுக்கு விசிபிள் ஆகாது, ஜஸ்ட் ஒரு செல்ஃப் மாதிரி மட்டும் காட்டும். ஓகேங்களா, இப்போ கிரிட் லைன்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பின்னாடி சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் யூனிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஃபிளாட் சர்ஃபேஸா உங்களுக்கு சாலிடா இருக்கும், உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆயிருக்காது. ஓகேங்களா, அதுவே நீங்க வந்து 2D ஒர்ஃபில் வச்சீங்கன்னா உள்ள இருக்க லைன்ஸ் விசிபிள் ஆகும், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால ஷேடட்ல வச்சு கொடுங்க. ஷேடட்ல வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த ரெக்டாங்கிள்ல டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா ஹிட்டன்ல வச்சு கொடுங்க. அவங்க 2D மாதிரி கேட்டாங்கன்னா ஹிட்டன்ல வச்சு கொடுங்க, இல்ல 3D மாதிரி கேட்டாங்கன்னா ஷேடட்ல வச்சு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இதே இது நீங்க வந்து செல்ஃப் வார்ட்ரோப் இது எல்லாத்துக்குமே நீங்க இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, கிச்சன் வார்ட்ரோப் இது எல்லாமே 3Dல கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சேம் இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்கிள், எக்ஸ்ட்ரூட், ப்ரெஸ் புல் இது எதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெயின் திங் இந்த ஐகான் யூசிஎஸ் ஐகான் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.